இனிமே எல்பிஜி கேஸ் கிடையாதான். அப்போ விறகடுப்பு தானா? மார்ச் 24 வெட்னஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இனிமே உங்கள் வீட்டில் பழைய எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக 3 மந்த்ஸ்க்குள்ளே பிஎன்ஜியை போட்டிருக்கணும். கம்பல்சரி போட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஎன்ஜினா பைப்பில் இருந்து நம்ம வீட்டுக்கு டைரெக்டாக கேஸ் கனெக்ட் கொடுக்கறது. இட்ஸ் நாட் ஆப்ஷனல், இட்ஸ் மேண்டேட்டரி. என்னது டைரெக்டாக பைப் லைன் கனெக்ஷனா? நம்ம ஊரில் கேஸ் லைன் இல்லையே, எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது அப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட் அதுக்கும் ஒரு வழி சொல்கிறாங்க. இந்த 3 மந்த்ஸ் டெட்லைன் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுது? பைப் லைன் கனெக்ஷன் இல்லாத ஏரியாவுக்கு என்ன வழி? சடனாக கவர்மெண்ட் இந்த டிசிஷன் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிஎன்ஜினா என்ன, எல்பிஜி கேஸ் பதில் இதை ஏன் அப்ளிகேபிள் பண்ணணும், இதனால காஸ்ட் கட் ஆகுமா, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தியா. 3 மந்த்ஸ் மேண்டேட்டரி யாருக்கெல்லாம் கம்பல்சரியாக இருக்கும்னா, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பைப் லைன் இருந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருந்து உங்கள் வீட்டு பில்டிங் ஆர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கனெக்ஷனில் இருந்தும் நீங்கள் கனெக்ஷன் எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஏஜென்சியில் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் 3 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் பிஎன்ஜி கேஸ் கனெக்ஷன் எடுக்கணும். அப்படி நீங்கள் எடுக்கலைன்னா உங்களுக்கு எல்பிஜி கேஸ் கனெக்ஷனையும் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கேஸே இல்லாமல் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் பிஎன்ஜி கேஸ் கனெக்ஷன் நீங்கள் வச்சுருந்து பேக்கப்புக்காக எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வச்சுருந்தீங்கனாலும் அது 3 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் ஏஜென்சிக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி நீங்கள் வச்சுருந்தாலும் அது ஒரு இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மறுபடியும் நீங்கள் சிலிண்டர்லாம் மறுபடியும் கொடுத்து வாங்க முடியாது. அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் அவங்க பைப் லைன் போட பெர்மிஷன் கொடுக்கலைனாலோ இல்லை பில்டிங் ஓனர்ஸ் பெர்மிஷன் கொடுக்கலைனாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறது. கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வச்சுருக்காங்க. பில்டிங் ஓனர்ஸாகவே இருந்தாலும் அசோசியேஷனாகவே இருந்தாலும் நீங்கள் பிஎன்ஜி சப்ளையை பெர்மிஷன் கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா எல்பிஜி சப்ளையவே கட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதில் வேறு எந்த வழியுமே கிடையாதா? பிஎன்ஜியே தான் பண்ணி ஆகணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலருக்கு ஆப்ஷனல் தான். அது யாருன்னு கேட்டால் இந்த வீக்கான ஏரியாஸ், அப்படின்னா இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க, ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த பைப் லைன் கொண்டுட்டு போக முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிற ஏரியாஸ்க்கெல்லாம் சிலிண்டர் எடுத்துக்கலாம், எல்பிஜி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் பைப் லைன் இருந்தாலுமே அந்த பைப் லைன் இருந்தாலுமே அந்த ஏரியாவில் அந்த பில்டிங் சப்போர்ட் பண்ணல, ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த பைப்லைன் போனால் அந்த பில்டிங்குக்கே அஃபெக்ட் ஆகுது. அப்படிங்கிறப்போ அது அந்த பைப்லைன் போடுறவங்க செக் பண்ணிவிட்டு என்ஓசி கொடுத்தாங்கன்னா இல்லை சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா இவங்க போட தேவையில்லை, இவங்களும் சிலிண்டரை யூஸ் பண்ணிக்கலாம்.